எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? லைட்டாக ஒன்று ஒன்றா சொல்லி பார்ப்போமா? சரி, முதல் நாள் மண்ணும் வார்த்தை, ரெண்டாவது நாள் வந்து மண்ணும் அளவு, மூணாவது நாள் மண்ணும் மரமும், 4 மண்ணும் பறவைகளும், 5 மண்ணும் மிருகங்களும், 6 மண்ணும் மனுஷன், 7 மண்ணும் அவயங்களும், அவயங்கள்ல ஒன்று பார்த்த வாய். சரி, அடுத்தது மண்ணும் கண்ணும், அடுத்தது மண்ணும் செவி. இன்னைக்கு 10வது நாள் இல்லையா? சரி, மண்ணும் நாசி, அல்லேலூயா. மண்ணும் நாசி, சுவாசம், மோப்பம், மூக்கு, ஏதாவது ஒரு வச்சுக்கலாம். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த மையம் உண்டாகல. இன்னைக்கு ரிசர்ச் என்னன்னா மூக்கை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறோம். மூக்கை பற்றி நோஸ். கர்த்தருடைய பரிசுத்த மையம் உண்டாகட்டும். ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே சிருஷ்டித்தார். அதில் அநேக அவயங்களை வைத்தார். அதுல ஒரு அவயம் என்னன்னா நாசி, மூக்கு அப்படின்னு சொல்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். இந்த நாசியை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது வந்து மனிதனுடைய சுவாச மண்டலத்திற்கு ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்டா இருக்கு நாசி. இதுல வந்து இந்த நாசி எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, இதுல வந்து நிறைய நாசி அப்படின்னா வெறும் மூக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல நிறைய காரியங்கள் செயல்படுகிறது. நாசியின் பள்ளம், நாசி புறநாசி துளை, தொண்டை, புறவலை, மூச்சு குழல், மூச்சு கிளை குழல், காற்று சிற்றறை, நுரையீரல்ல போய் கடைசியா சேருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நுரையீரல்ல லங்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். லங்ஸ், நுரையீரல். இந்த நுரையீரல்ல 2 பகுதியா இருக்கு. வலது பக்கம் நுரையீரல் இருக்கு, இடது பக்கம் நுரையீரல் இருக்கு. இதுல வலது பக்கத்துல 3 அறைகள் இருக்கு, இடது பக்கத்துல 2 அறைகள் இருக்கு. அப்போ இதுல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காற்றை நம்ம என்ன பண்றோம்னா சுவாசிக்கிறோம். 3 விதமான காற்றினுடைய தன்மைகள் இருக்கு. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கரிமல வாயு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்றோம்? வெளியிடுகிறோம். அப்போ ஆக்சிஜன் நல்ல காற்றை நம்ம உள் வாங்கி நம்ம சரீரத்துக்கு தேவையான இரத்த ஓட்ட சுத்திகரிப்புக்கு அந்த காற்று என்ன பண்ணுறதுன்னா பயன்படுது. இருதயத்தின் அந்த நுரையீரல் மூலமாக இருதயத்துக்குள்ளே சென்று இருதயம் பம்ப் பண்ணுது. அந்த பம்பின் நிமித்தமாக ரத்தம் என்ன பண்ணுதுங்க நம்முடைய சரீரம் முழுவதுமாக பாய்ந்து ஓடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு 18 to 20 முறை சுவாசிக்கிறான். நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷத்துக்கு மாற்றி சுவாசிக்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு 18 to 20 முறை சுவாசிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 22,000 முறை சுவாசிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 22,000 முறை என்ன பண்ணுறாங்க சுவாசம். நம்மளை அறியாமலே சுவாசம் 22,000 முறை என்ன பண்ணுதுங்க போய் வந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ரொம்ப கவனிக்கிறது இல்லை. சரி, கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சுவாச குழாய்க்குள்ளே போகிறது எல்லாமே நமக்கு உள்ளே போய் சேர்றது சுத்தமான காத்தா சேரணுன்றதுனால தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா இதில் ஒரு 3 படி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த சுவாசிக்கிறதுல 3 ஸ்டெப் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய எல்லாத்தையும் 3 ஸ்டெப்னு சொல்றீங்களே அப்படின்னா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் அப்படிதான் ஆண்டவர் அதை செட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம காற்றை சுவாசிக்கும் பொழுது முதல்ல அந்த காற்றில் இருக்கிற டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நாசியில் என்ன வச்சுருக்காருன்னா சில முடி என்ன பண்ணிடுறாங்க, முடி வந்து இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமங்கள் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த நாசிக்குள்ளே போகும்பொழுது அந்த டஸ்ட் வந்து உள்ளே போகாதபடிக்கு முதல் ஸ்டெப்பில் வந்து ரோமங்களை வச்சிருக்காரு, முடியை வச்சிருக்கிறாரு. 2வது ஸ்டெப்பில் வந்து இன்னும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக நமக்கு நாசிக்குள்ளே என்ன ஆண்டவர் வச்சிருக்காருன்னா சளி போன்ற திரவங்களை வச்சிருக்கிறார்.
அது என்ன பண்ணுதா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுதுங்க, அதாவது நீங்கள் சாதாரணமாகவே நம்மளுடைய மூக்கில் எப்போவுமே என்ன இருக்குதுன்னா சளி போன்ற ஒரு திரவம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்முடைய காற்றை வந்து அது ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஒன்று ரோமங்கள் ஃபில்டர் பண்ணு, அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகும்பொழுது அந்த சளி போன்ற திரவங்கள் என்ன பண்ணுதுன்னா ஃபில்டர் பண்ணுது. மூணாவது பிசில் போன்ற ஒரு அமைப்பு உள்ளே இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம லங்ஸில் போகும்பொழுது தூய்மையான காற்றாக என்ன பண்ணுது நமக்கு வந்து அது உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன் ஆகி ரிட்டர்ன் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆக்சிஜனை உள்ளே வலிச்சு உள்ளே இருக்கிற எல்லா விதமான கழிவுகள் என்ன காற்றில் ஏற்பட்ட மாசுகளை எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லா காரியங்களை அது என்ன பண்ணுதுன்னா வெளியில் வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுங்க, காற்று வெளியே வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்ம உடம்புல ஒன்று ரத்தம் வந்து உடம்பை சுத்திகரிக்குது. இந்த ரத்தத்தை இயக்குறது என்னன்னா காற்று தான் இயக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரத்தம் ஓடுறதுனால சரியான டெம்பரேச்சர் நமக்கு என்ன பண்ணுது சரீரத்தில் இருக்கு. ஒருவேளை அந்த டெம்பரேச்சர் அதிகமாக மாறுச்சு அப்படின்னா உள்ள ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு ஜுரம் வருது அப்படின்னா சரீரத்தில் என்ன ஆச்சுங்க, ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சு. இப்போ தலைவலி வருது அப்படின்னா ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சு உள்ள அப்படின்னு அர்த்தம். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஜுரத்துக்கு என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு டேப்லெட் வாங்கி போகிறோம். தலைவலிக்கு டக்குன்னு ஒரு டேப்லெட் வாங்கி போகிறோம். நம்ம வந்த உடனே நம்ம எப்பயுமே மாத்திரைகள் என்ன பண்ணக்கூடாதுங்க, பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். காரணம் என்னென்னா நம்முடைய உடம்பு அமைப்பை கர்த்தர் எப்படி வச்சுருக்காருன்னா அது தானாகவே சரியாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா உள்ளெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காரு. நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்மளால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறோன்னா வெளியிலிருந்து டேப்லெட் போகிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் வைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்போ நம்ம தும்புறோம், எதனால் தும்புறோன்னா டஸ்ட்டு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா தானாகவே என்ன வந்துருங்க நமக்கு தும்பல் வருது. காரணம் என்னென்னா உள்ளே இருக்கிற டஸ்ட் என்ன பண்ணுது, அது வெளியே அனுப்புது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் பனி அதிகமாக உள்ளே போச்சுன்னு சொன்னால் தானாக தும்பல் வரும். சில பேர் குளிக்கும் பொழுதுனா வருங்க அடுப்பு தும்பல் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னென்ன நம்ம உடம்புல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவையில்லாத காரியங்கள் உள்ளே போகும்பொழுது அது அதை ஏற்றுக்கொள்றதில்லை. அது என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து என்ன பண்ணுதுங்க, அது வந்து வெளியே அனுப்புது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இதுதான் தேவன் அமைத்து வைத்த நாசியின் மூலமாக ஆண்டவர் நம்ம சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். இதில் நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே, தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்துல ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அது கேட்டது போல அமைப்பை உண்டாக்கி கர்த்தர் என்ன பண்ணிக்கிறதா வச்சுக்கிறார். அப்போ சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்னதுங்க, மோப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 27:2-3 வசனங்களில வாசிக்கும் பொழுது, யோபு 27:2-3 வாசிக்கும் பொழுது அங்க நம்ம வாசிக்கிறோம், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று சொல்லப்படும். அப்போ என் ஆவி தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்கு மட்டும், நாசின்னா என் சுவாசம் தேவன் தந்த ஆவி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என் நாசியில் இருக்கு மட்டும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம நாசி என்னன்னு சொன்னா என்னங்க, நாசின்னு சொன்னா என்ன, நாசின்னா மூக்கு. நாசின்னா என்னது, மூக்கு. மூக்கு வழியா தான் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ தேவன் தந்த ஆவிதான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு சுவாசத்தை தருது. நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு காற்றை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது போட்டு கட்டிக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, எதையும் போட்டு கட்டல, ஃப்ரீயாக விட்டுருக்கிறார். இல்லையா? ஆண்டவர் கொடுத்த சுவாசம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நிரம்பிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நம்ம சுவாசிக்கிறதுனால தான் நமக்கு என்ன இருக்குதுங்க,
ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு தேவன் என்ன பண்ணார்? காசு பணம்லாம் கேட்கல. இல்லையா? காற்றினுடைய வேல்யூ நம்ம 2019, 2020, 2021 இந்த 3 வருஷத்துல என்ன பண்ணோம்? தெரிந்து கொண்டோம். ஏன்? கொரோனா வந்து ஆக்சிஜன் காத்து இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலா ஜனங்க என்ன பண்ணாங்க? அலைஞ்சாங்க. எங்கன்னா கிடைக்குமா, காத்து கிடைக்குமா, காத்து கிடைக்குமா, காத்து கிடைக்குமா. அல்லேலூயா. ஆனா இயற்கையாகவே ஆண்டவர் ஆக்சிஜனை தயார் பண்ணும்படியாக மரங்களை வச்சிருக்கிறார். ஆக்சிஜன் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தயார் பண்றதுக்கு என்ன வச்சிருக்காங்க? மரங்களை வச்சிருக்கிறார். மனுஷன் என்ன பண்ணிட்டான்? மரத்தை மொத்தத்தையும் வெட்டி 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 நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதபடி என்ன பண்ணிட்டான். ரெண்டாவது, நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு அது என்ன பண்ணோம்? அது ரிசீவ் பண்ணி சுத்திகரிக்கணும். அதுக்கும் வழி என்ன பண்ணாச்சுங்க? மாறிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் இயற்கையாகவே மனிதன் சுவாசிப்பதற்கு ஆண்டவர் சில சிஸ்டமேட்டிக்கே வேலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா அதெல்லாம் மனிதன் மறந்து போய் என்ன பண்ணிட்டாங்க? வெட்டிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். அப்போ மரம் வளர்க்குறது ரொம்ப அவசியம். குறிப்பா நம்ம வீடுகளில் மரம் வளர்க்குறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காற்று வந்து என்ன பண்ணுது? நமக்கு நல்ல நமக்கு ஆக்சிஜனை தரும். இன்னைக்கு நம்ம சுற்றி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால சுற்றி நிறைய மரங்கள் இருக்கு. ஆனால் சிட்டி ஏரியாவில் போனாங்கன்னா மரத்தை என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. ஆனால் இயற்கையான காற்றை கர்த்தர் நமக்கு சுவாசிக்கக்கூடிய நமக்கு நல்ல மரங்கள் வளர்க்க, நம்ம வீடு அருகில் நல்ல மரம் வளர்க்க கர்த்தர் என்ன பண்ணிடுறாங்க? உதவி செய்திருக்கிறார். இல்லையா? குறிப்பாக வேப்ப மரம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா நல்ல காற்றை தருது, நல்ல மெடிசன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதே போல துளசி, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா நல்ல சுவாசிப்பதற்கு வழிவகுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சரி, அப்போ இந்த சுவாசிக்கிறதுல ஒரு காரியம் நடக்குது. என்னென்ன? நம்ம ஸ்மெல் பண்றோம், வாசனையை நம்ம முகர்கிறோம். அப்ப தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவரை போல சிருஷ்டித்ததுனால அவரும் வாசனையை முகர்ந்தார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு மூக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சுகந்த வாசனை என்ன பண்றாரு? முகர்ந்தார். அப்ப கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம சுவாசிக்கிறதுல ஒரு விஷயம் நடக்குது. என்ன வாசனை வீசுதுங்கிறத நம்ம என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சுகந்த வாசனை முகர்ந்தாராம். எப்ப முகர்ந்தார் அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நோவா பலி செலுத்தும் பொழுது, நோவா என்ன செய்யும் போது? பலி செலுத்தும் பொழுது தேவன் சுகந்த வாசனை முகர்ந்தார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம்? பலி செலுத்துகிறோம். என்ன, எப்படி பலி செலுத்துகிறோம்? அந்த நாட்கள்ல வந்து பறவைகள், சுத்தமான பறவைகளை மிருகங்களை பலி செலுத்துறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு என்ன பண்றோம்? நம்ம செலுத்துகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில ஆண்டவர் காலையும் மாலையும் இந்த பலியை குறித்து சொல்லி இருக்கிறார். வேதத்தில் என்னாகும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்து கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். இது சீனாய் மலையிலே கட்டளையிட்ட நித்திய சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இது தகன பலி.
கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அல்லேலூயா. அப்போ காலையிலும் பலி செலுத்தணும், மாலையிலும் பலி செலுத்தணும். இப்போ நம்ம 40 நாள் என்ன பண்றோம்? காலையிலையும் மாலையிலையும் நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துறோம், துதி பலியை செலுத்துறோம். இதெல்லாம் என்னென்ன? கர்த்தர் இதை சுகந்த வாசனையாக புகழ்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாய் மாறினார். அல்லேலூயா. அப்போ எல்லா முழு உலகத்துடைய பாவத்தையும் தன் மேலே சுமந்து கொண்டு இயேசு உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்தாருங்க? அவர் பலியாய் மாறினார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்து சுகந்த வாசனையாக காணிக்கையாக அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக பலியானார். இயேசு உங்களுக்காக பலியானார். இயேசு உங்களுக்காக பலியானார். உங்க ஆத்துமாப்பா சொல்லுங்க, இயேசு உனக்காக பலியானார். இயேசு எனக்காக பலியானார். இயேசு எனக்காக பலியானார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான உடனே அது தேவன் சுகந்த வாசனையாக புகழ்ந்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் நல்ல முகர்ந்தார். அதே போல நமக்கும் முகர சக்தியை ஆண்டவர் அப்படிங்கிறாங்க கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல நமக்கு சும்மா சாதாரணமா நிறைய வாசனை இருக்கு. சாதாரணமா நல்ல வாசனை இருக்குது, துர்வாசனையும் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல சொல்லப்பட்ட 3 வாசனைகள்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எத்தனை வாசனை வந்ததுல? மரண வாசனை, ஜீவ வாசனை, அவர் அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த 3 வாசனைகளை ஆண்டவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவின் வாசனை நம்ம வெளிப்படுத்தும். தேவனை அறிகிற அறிவின் வாசனை. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த இந்த அறிவின் வாசனை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? கர்த்தர் எப்படி நம்மளை சுகந்த வாசனையா புகழ்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. ஆண்டவர் உங்களை குறித்து முகரும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் உகந்த வாசனையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம கூட சில இடத்துல வெளியே எங்கெல்லாம் போனோம்னா சில இடத்துல ஒரு நாத்து அடிக்கும். சென்னை சிட்டிக்குள்ள ஒரு நாத்து அடிக்கிற பகுதி ஒரு என்ன சொல்லுவாங்க, பூவம். ஆமா, அந்த வாசனையே தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் போகும்போது ஒரு இடத்த பார்த்தேன். அந்த இடத்துல போன உடனே ஒரு துர்நாற்றம் அடிக்கும். என்ன பகுதி, நம்ம கொருக்குப்பேட்டை போகும்போது ஒரு பெரிய கடை இருக்கும், எல்லாம் குப்பை போடு, அந்த குப்பை போடு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போன உடனே ஒரு பேட் ஸ்மெல் என்ன பண்ணுவோம், அடிக்கும்.
அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? சரி, நம்ம வடமதுரை பக்கம் போனோம்னா அப்படி நல்லா வாசம் வீசும். ஏன்? அங்கே ஒரு ஊதுவத்தி கம்பெனி, அந்த வாசனை இருக்குது வரும். அப்போ கவனிங்க, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு வாசனைகள் வீசுகிறது. அல்லேலூயா. மனித சரீரத்தில் ஆண்டவர் 7 வாசனை வச்சுக்கிறார். உங்க சரீரத்தில் 7 வாசனை இருக்கு. உங்க சரீரத்தில் 7 வாசனை இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ரொம்ப டீப்பால நான் போக விரும்பல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ இங்கு தேவனை அறிகிற அறிவின் வாசனை, தேவனை அறிகிற அறிவின் வாசனை. சரி, கர்த்தரின் பரிசுத்த நம்ம இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேவனை அறிகிற அறிவின் வாசனை. இப்ப தேவனை அறிகிற அறிவின் வாசனை வீசணும்னா நான் என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். ஒரு நம்ம வந்து நம்முடைய வாசனை, நம்ம வாசனையை கர்த்தர் சுகந்த வாசனையை முகரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா கர்த்தர் சுகந்த வாசனையா என்ன முகர்வார்? பரவாயில்லப்பா, இந்த தம்பி நல்லா இருக்கிறான், இந்த பாப்பா நல்லா இருக்கு, பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு ஆண்டவர் எப்போ சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும். அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனே அறிகிற அறிவு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அறிவின் வாசனை நம்ம எப்படி வீச முடியும் அப்படின்னா, சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கணும், அவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். சில இடத்துல நம்ம சொல்லுவோம், நானே அப்படிதானே இருக்கிறேன், நானே நம்மளை விட ரொம்ப போரா இருக்கிறவங்கள பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம என்ன செய்கிறோமோ அதில் ஒரு புடி கர்த்தருடைய பரிசுத்த நம்ம சாப்பிட்றோம், ஒருத்தர் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி என்ன பண்ணுங்க, நம்ம தரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நம்ம விசாரிக்கணும். அப்போ திக்கற்ற பிள்ளைகளை நம்ம விசாரிக்கணும், விதவைகளை நம்ம விசாரிக்கணும், ஆதரவற்றவர்களை நம்ம விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவில நம்ம பூரணமாகி தேவன் அது சுகந்த வாசனையாக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்ப தேவனை அறிகிற அறிவு, பலியை அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அப்ப நமக்குள்ள ஒரு விருப்பம் வேணும், இன்னும் தேவனை நம்ம அறிஞ்சிக்கணும், இன்னும் நம்ம தேவனை அறிஞ்சிக்கணும். நல்லா கவனிக்கணும், நம்முடைய தேவன் திரியேக தேவனாக இருக்கிறார். 3 பேர் இருந்தாலும் ஒன்றாதான் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. அல்லேலூயா. அந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னா நம்ம 1 வருஷம் ஃபுல்லாக நடத்தினாலும் நம்ம வந்து அதை அந்த 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 சர்வ வியாபியை அவரை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய இந்த சின்ன மூலையில் அவ்வளோ பெரிய தேவனை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இப்போ இந்த 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒன்றையே யோசிக்கிறார்கள், ஒன்றையே சிந்திக்கிறார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் 3 தான் ஆண்டவர் பண்ணுகிறாங்க, ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இப்போ நீங்க இயற்கை எடுத்து பாருங்க, வானம், பூமி, சமுத்திரம். பிசாசுடைய 3 தன்மைகள் எடுத்து பாருங்க, பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. நம்ம சரீரத்தை எடுத்து பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை எடுத்து பாருங்க, அதுல எல்லாம் 3 இருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளியில நீங்க சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னு சொன்னாலே எல்லாமே 3 தான் கர்த்தர் பண்ணிக்கிறாங்க, வச்சிருப்பாரு. கர்த்தருடைய பரிசுத்த, இப்ப நம்ம ரத்தத்தை எடுத்து பார்த்தா ரத்தத்துல வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள், பிளாஸ்மோமா அப்படின்ற 3 விதமான அணுக்கள்லாம் பண்ணுங்க ஓடிக்கொண்டு இருக்கு. அப்போ எல்லாமே கர்த்தர் சிஸ்டமேட்டிக் ஆண்டவர்களா பண்ணிக்கிறாங்க, வச்சிருக்கிறார்.
இப்ப நாசி பார்த்த 3, காது பார்த்த 3, வாயில பார்க்கும் பொழுது 3, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப தேவனை அறிகிற அறிவிலே நம் விருத்தியாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வருகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிய பண்ணணும். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்ம கீழ்ப்படிய பண்ணணும். எல்லா எண்ணங்களையும் சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம யோசனை என்ன ஆகுதுன்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அது ஆவியாக மாறி அது நம்ம வார்த்தையா வெளிப்படுது. வார்த்தை கிரியையில காட்டு, கிரியை பூர்ணமாகும் போது அது நிறைவாய் மாறுது. நல்ல கவனிக்கும். முதல்ல எண்ணங்கள் தான் நமக்கு உருவாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணங்கள் எங்க உருவாகுது? சிந்தனையில உருவாதம், இருதயத்தில் உருவாதா? அதுவே ஒரு பெரிய குழப்பம். அதாவது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, மூளையில பதிவாகுதுவாங்க. ஆனா அந்த மூளையில பதிவாகிறதுக்கு முன்னாடி இருதயத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இருதயம் ஆத்மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. இருதயம் ஆத்மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள் வசனத்துல. அதனால இருதயத்தினுடைய ஒரு உறுப்பு என்னன்னா, அது ஆத்மாவுக்கு ஈக்குவல். இருதயம் ஆத்மாவுக்கு ஈக்குவல். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் வருது. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள். அப்போ இந்த இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகளை, எண்ணங்களை நம் சிறையாக்கணும். நல்லா கவனிக்கணும். இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகள் என்ன பண்ணோம்? நம் சிறையாக்கணும். எப்படிப்பா இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை வருது அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் படைக்கும் பொழுது மனுஷனை செம்மையானவன் ஆண்டவர் படைச்சார். ஆனால் அவன் அநேக உபாய தந்திரங்களை கெடுத்து கொண்டு என்ன பண்ணான்? இருதயத்தை கெடுத்துட்டான். அல்லேலூயா. இப்போ ஆரம்பம் கெட்டு போச்சுன்றதுனால கடைசி வரை என்ன ஆச்சுங்க? அது சரியில்லாம போகுது. பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோணல் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா முதல் தலைக்கல் போடுவாங்க. தலைக்கல் கரெக்டாக இருந்தால் தான் பில்டிங் நேர்த்தியாக இருக்கும். தலைக்கல் கோணலாக போச்சுன்னா எல்லாமே கோணலாக போயிடும். அப்போ என்னன்னா ஆரம்பம் சரியா இருக்கும். ஆரம்பம் சரியா இருக்கும். அப்போ நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தும். நம்முடைய எண்ணங்களை எதுக்குள்ள கீழ்ப்படுத்தணும்? கிறிஸ்துவுக்குள்ள. அப்படி கீழ்ப்படுத்த நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா தேவனை அறிகிற அறிவில் நம்ம வந்துட்டோம் அர்த்தம். அல்லேலூயா. உங்க எண்ணம் உங்களை மீறி போகுது. ஐயா நான் செய்யணும்னு விரும்பல, ஆனா செய்யறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ரோமர் 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நான் செய்யக்கூடாதது என்று நினைக்கிறதையே நான் செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னு. நான் விரும்பாததே நான் செய்யறேன். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அதுதான் என்ன பண்ணுவோம்? நம்ம செய்வோம். நம்ம கண்ட்ரோலை மீறி நம்ம போகும். அது எதனால அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பாவம். அப்ப நம்ம எண்ணங்களை நம்ம சிறைப்படுத்திட்டோம் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவில நம்ம என்ன பண்ண முடியும்? விருத்தியாய் மாற முடியும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு சிந்தனை வருது, அது ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனையா இல்லையான்னு பாருங்க. பிரியம் இல்லாத சிந்தனை அப்படின்னு உடனே இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த எண்ணங்களை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். அப்ப அந்த எண்ணம் மாறிடும். இப்படி நீங்க அப்படியே நீங்க சொல்ல 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 சொல்லனாங்கன்னா நீங்க சிந்திக்கிறது எல்லாமே தூய்மையான சிந்தனையாக, இயேசு எப்படி சிந்தித்தாரோ அதே போல சிந்தனையாக ஆண்டவராகிய தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்
நல்லா கவனிச்சுங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படவும் சகலவிதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ நிரப்பப்படணும், விருத்தியாகணும். தேவனை அறிகிற அறிவில நிரப்பப்படணும், தேவனை அறிகிற அறிவில விருத்தியாகணும். அல்லேலூயா. அப்படி ஆயிட்டின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை சுகந்த வாசனையாக வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை இன்னும் அதிகமாய் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ காலையும் மாலையும் நம்ம பலி செலுத்தி கொண்டே இருப்போம் சொன்னா நிச்சயமா இன்னும் தேவனை நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாய் அறிந்து கொள்ளலாம். நம்ம நாளுக்கு நாள் வளரணும். தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் வளரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த கொரோனா வருவதற்கு முன்பாக நம்ம வீட்டு கூட்டத்துக்கெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எவ்வளவு பேர் வருவாங்க? 40 to 50 பேர் வந்தாங்க. இப்போ இந்த கொரோனா சரி கர்த்தர் நல்லா இப்போ என்ன குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. ஆனால் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம உபவாச கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 80 பேர் வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கொஞ்சம் என்ன ஆச்சுங்க, குறைஞ்சிருக்கு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்போ 80ன்றது அடுத்த இதுல 160 மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனை அறிகிற அறிவில என்ன பண்ணோம், விருத்தி அடையும். பாசமா சொன்னா இதெல்லாம் பைக்லயா சொல்லுங்க, நான் பைக் சொன்னா வீடியோ இல்லை. அல்லேலூயா. சரி கர்த்தர் நல்லவர். அப்போ என்னென்ன கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை அறிகிற அறிவில இன்னும் அதிகமான பண்ணணும், விருத்தி அடையணும், வளரணும். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும்போது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவராகிய தேவனுக்குள்ள தேவனை அறிகிற அறிவில இன்னும் அதிகமாய் நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 பேர் 1:2 வாசிக்கும் பொழுது தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகு கடவுளே. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகு கடவுளே. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகு கடவுளே. தேவனை அறிகிற அறிவில் நீங்க அப்படியே வளர்ந்தே போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கிருபை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. கிருபை வந்துருச்சுன்னா போதும், சமாதானம்னா சமாதானம், எதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அப்படி நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்தை தேடி மனுஷன் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்க போனா நிம்மதி இருக்குமா, இங்க போனா நிம்மதி இருக்குமா, பல இடங்களில மனுஷன் அலைந்து கொண்டு இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல சமாதானம் எங்கன்னா தேவனை அறிகிற அறிவிலே. அல்லேலூயா. கடைசியா நேரம் ஆயிடுச்சு, ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்காக நான் என்ன பண்றேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எல்லாத்தையும் விட்டுட்டேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டார். அவருக்கு சொந்தமா கப்பல் இருக்கு, அவருக்கு சொந்தமா கப்பல் இருக்கு, பல கோடிகளுக்கு அதிபதியா இருந்தார். ஆனா இயேசுவை அறிகின்ற தாகத்துல கர்த்தருடைய பரிசுத்த எல்லாத்தையும் உதறி விட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில தேவனை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவின் வாசனைய கர்த்தர் சுகந்த வாசனையா போவார். அல்லேலூயா.
அது 2வது சொல்லப்பட்டிருக்குது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? மரண வாசனை. கெட்டு போகிறவர்களுக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சில பேர் கெட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்க? என்னடா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, காலங்காத்தால வந்து நம்ம கட்டினேங்கிற வேலை என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? மரண வாசனை இருக்கிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜீவ வாசனையா இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜீவ வாசனையாக நம்ம வெளிப்பட வேண்டியது அவசியமாகிறது. கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்துக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.